ஐடி ஜாபுக்கு போறதுங்கிறது யார் நினைச்சாலும் பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், நான் ஒரு கார் ரெடி பண்றேன், அதுல எல்லா தப்பையும் கத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் இன்னொரு ஒரு கார் ரெடி பண்றேன், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், வயரிங் எல்லாம் நான் மாத்துறேன், அதுக்கப்புறமா நான் வந்து வயரிங் கத்துக்கிட்டு நான் அடுத்த வீட்டுக்கு நல்லா பண்றேன், வாய்ப்பே கிடையாது. வேற எந்த ஃபீல்ட்லயுமே இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரருக்கு வாய்ப்பே கிடையாது. ஐடி மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணி கத்துக்கலாம். நான் ஒரு வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு டிசைன் பண்றேன், இந்த டிசைன் பிடிக்கல, கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்தே போடுங்க, எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன், திரும்ப வெப்சைட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ட்ரையல் அண்ட் எரருக்கு ஒரு பிகினருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பிகினர் எந்த ஃபீல்டுல வேணாலும் ஜெயிப்பார். அப்படி வாய்ப்பு கொடுக்குற ஒரு ஃபீல்டு ஐடி ஃபீல்டு. நீங்க தப்பு பண்ணி கத்துக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, தப்பு பண்ணி கத்துக்கிறதுக்கான மனநிலை உங்களுக்கு இருக்கணும். நான் வந்து கரெக்டா படிச்சுட்டு கரெக்டா தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படிங்கிற மனநிலையில ஐடிக்கு வரக்கூடாது. நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு பிராக்டிஸ்ல இருந்து நீங்க நிறைய தப்பை கண்டுபிடிக்கணும். அந்த தப்புல இருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கணும். இந்த மனநிலையில இருந்தீங்கன்னா ஐடி ஜாப் ரெடி.